ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 29/1/2015 முதல் 4/2/2015 வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் கூடியிருப்பது விசேடமாகும். சூரியன், சந்திரன் ஆகியோரது சஞ்சாரமும் சிறப்பாக இருப்பதால் பொருளாதார நிலையில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். தாயாலும் தாய் வழி உறவினர்களாலும் அதிக நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். விருந்து, விழா என சென்று வருவீர்கள். நல்ல தகவல் ஒன்று வார பின்பகுதியில் வந்து சேரும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் நிகழும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். இயந்திர பணிகள் லாபம் தரும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். வெளிநாட்டு பயணத் திட்டம் நிறைவேறும். புதியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி உதவி புரிவார்கள். சனிக்கு பிரீதியாக சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கிறார். செவ்வாயும் 10இல் உலவுவது சிறப்பாகும். 3இல் குரு இருந்தாலும் வக்கரமாக இருப்பதால் நலம் புரிவார். பொருளாதார நிலை உயரும் நேரம் இது. நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்ப நலம் திருப்திகரமாகவே இருந்து வரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து செய்யும் தொழில் விருத்தி அடையும். ஆன்மீக அறநிலைய பணியாளர்களுக்கு வெற்றிகள் குவியும். மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வருவீர்கள். வியாபாரிகளுக்கு அளவோடு லாபம் கிடைத்து வரும். நண்பர்கள், உறவினர்களால் ஓரிரு காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். ராகு பிரீதி செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 7இல் இருப்பது சிறப்பாகும் என்றாலும் வக்கரமாக இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வக்கரமாக இருப்பதும் சிறப்பாகாது. ராசியாதிபதியும் வக்கரமாக இருக்கிறார். இதனால் பேச்சில் நிதானம் தேவை. செலவுகள் சற்று அதிகரிக்கும். சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். வார நடுப்பகுதியில் அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். வார பின்பகுதியில் பொருளாதார நிலையில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். 8இல் சூரியன் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். கலைத்துறையினருக்கு வெற்றிகள் குவியும் நேரம் இது. மக்களால் ஒரு நன்மைகள் இப்பொழுது உண்டாகும். ராகு, புதன் ஆகியோருக்கு பிரீதியாக அர்ச்சனை ஆராதனைகளை செய்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வார ஆரம்பத்தில் வலுத்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் உலவுவதால் முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். கற்பனை திறன் வெளிப்படும். வார நடுப்பகுதியில் செலவுகள் சற்று அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் நேரம் இது. கலைத்துறையினருக்கு வெற்றிகள் குவியும். 8இல் செவ்வாய் இருப்பதால் பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் கவனம் தேவை. பயணம் பயன்படும் என்றாலும் எச்சரிக்கையும் பாதுகாப்பும் அவசியமாகும். விளையாட்டு வினோதங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் பாதுகாப்புடன் செயல்படுவது நல்லது. 7இல் சூரியன் இருப்பதாலும் 8இல் செவ்வாய் இருப்பதாலும் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை அவசியம் செய்ய வேண்டும். மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் உலவுவது சிறப்பாகும். எதிர்ப்புகளை கடந்து
வெளிவருவீர்கள். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது நிறைவேறும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். உடல் நலம் சீராகவே இருந்து வரும். முக்கியமான எண்ணங்கள் வார நடுப்பகுதியில் நிறைவேறும். வார பின்பகுதியில் சுப செலவுகள் செய்ய வேண்டி வரும். தந்தையாலும் மக்களாலும் அளவோடு நலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து பழகி வருவது நல்லது. குடும்ப நலனில் கவனம் தேவை. புதியவர்களது தொடர்பு கூடாது. ராகு, கேது, சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 4இல் உலவுகிறார். குரு 11இல் இருப்பது சிறப்பாகும். செவ்வாய் 6இல் இருப்பதும் சிறப்பாகும். இதனால் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளும் சக்தி பிறக்கும். இயந்திர பணியாளர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். தொலைதூர தொடர்பு நலம் தரும். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். ஆதாயம் பல மடங்கு உயரும். கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் நேரம் இது. வார கடைசியில் முக்கியமானதொரு எண்ணம் நிறைவேறும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய சொத்துக்கள் சேர வழி உண்டு. ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சுக்கிரபலம் குறைந்திருப்பதால் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை ஆராதனைகள் செய்வது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வலுத்திருக்கிறார். குரு 10இல் இருந்தாலும் வக்கரமாக இருப்பது நல்லது. சூரியன் 4இல் இருப்பது சிறப்பாகாது. ராகு 12இல் இருப்பதும் குறையாகும். வார ஆரம்பத்தில் சிறு சங்கடம் உண்டாகும். வார நடுப்பகுதியிலிருந்து நல்ல திருப்பம் ஏற்படும். புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். எதிரிகளை வெல்லும் பராக்கிரமம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும் நேரம் இது. மனத்துக்கினிய சம்பவங்கள் வார பின்பகுதியில் நிகழும். ராகு, சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, வார ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அரசு விவகாரங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். 4இல் செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பதால் புதிய பொருட்கள், சொத்துக்கள் ஆகியவை சேரும். வார நடுப்பகுதியில் சந்திராசிரமம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக ஈடுபடுவது நல்லது. வார கடைசியில் சந்திரனும் குருவும் ஒன்று சேருவதால் புனித பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். தந்தையார்ஜித சொத்துக்களை பெற வாய்ப்பு கூடி வரும். தந்தையாலும் அனுகூலம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும். சனி ஜென்மராசியில் உலவுவதாலும் 5இல் கேது சஞ்சரிப்பதாலும் சனிக்கும் கேதுவுக்கும் தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 8இல் இருந்தாலும் வக்கரமாக இருக்கிறார். சூரியன் 2இல் இருப்பது சிறப்பாகாது. செவ்வாய் 3இல் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பது சிறப்பாகும். இதனால் உங்கள் பராக்கிரமம் வெளிப்படும். எடுத்த காரியங்களில் எப்பாடு பட்டாவது முன்னேற்றம் காண்பீர்கள். நல்லவர்களது தொடர்பு நலம் சேர்க்கும். நல்லவர் அல்லாதவர்களது தொடர்பை விட்டு விலகுவதன் மூலம் சங்கடப்படாமல் தப்பலாம். எதிர்ப்புகள் சற்று வலுக்கும் என்றாலும் செவ்வாய் பலத்தால் சமாளித்து வருவீர்கள். வார பின்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறி குருவுடன் சேருவதால் எதிர்பாராத பணவரவுக்கு இடமுண்டு. மக்கள் நலனில் கவனம் தேவைப்படும். தாய் நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டி வரும். கேதுவுக்கும் குருவுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வலுத்திருக்கிறார். சந்திரன் தன் உச்ச ராசியில் உலவுகிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கிறார்.
இதனால் விசேடமான நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாகும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். மனத்தில் உற்சாகம் பிறக்கும். பொருள் வரவு அதிகமாகும். பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் நேரம் இது. காலத்தை சரிவர பயன்படுத்தி கொண்டால் விசேடமான நன்மைகளை நீங்கள் இந்த வாரத்தில் பெற முடியும். நல்லவர்கள் வல்லவர்கள் ஆகியோரது தொடர்பு நலம் சேர்க்கும். குடும்ப நலம் திருப்திகரமாக இருந்து வரும். சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். விசேடமான வாரம் இது என்று இதை சொல்லலாம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் வலுத்திருக்கிறார். சனியும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இதனால் தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி இப்போது உண்டாகும். புதிய பதவிகள் பட்டங்கள் ஆகியவை சிலருக்கு இப்போது கிடைக்கும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். வார நடுப்பகுதியில் மக்களால் ஒரு எண்ணம் நிறைவேறும். வார பின்பகுதியில் எதிர்ப்புகள் விலகி நல்ல பாதை தெரிய வரும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் இருப்பதால் புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். செவ்வாயுடன் சுக்கிரன் கூடியிருப்பதால் தர்ம குணம் வெளிப்படும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. மீனராசி நேயர்களே, வார ஆரம்பம் மிகச்சிறப்பாக இருக்கும். முக்கியமான காரியம் நிறைவேறும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். நண்பர்களால் உதவிகளும் கிடைக்கும். தகவல் தொடர்பு இனங்கள் ஆக்கம் தரும். புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. வார கடைசியில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு கூடி வரும். மக்களால் எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது நிறைவேறும். புத்திசாலித்தனம் காரணமாக ஓரிரு சாதனைகளை ஆற்றுவீர்கள். கலைஞர்களுக்கு சீரான வளர்ச்சி இருந்து வரும். செவ்வாய் 12இல், கேது ஜென்ம ராசியில், ராகு 7இல் உலவுவதால் எக்காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக ஈடுபட்டீர்களானால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். மொத்தத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறப்பான வாரமாகும். அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான வாரம் இது. இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம். சுப பலன்களை கூட்டிக் கொள்ளவும் செய்யலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.